உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. உயிர் மேல ஆசை இருந்தா யானதை விட்டு தள்ளியேறு சொல்லிட்டேன். ஏண்டா இவ வாழ்க்கைய எவனோ சீரழிச்சதுக்கு இவ ஓ வாழ்க்கைய சீரழிக்கிறாளேடா. அத கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம எந்த நிலைமையிலயும் இவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க. ஏண்டா உன் புத்தி இப்படி மொத்தமா கெட்டு போச்சு? ஏண்டா இப்படி ஆயிட்ட? இவங்கெல்லாம் குடும்பத்தோடு சேர்ந்து உனக்கு என்ன வசியம் பண்ணாங்களோ தெரியலையே. போதும்மா, வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதீங்க. வாப்பா வா. என்ன வாய்க்கு வந்தபடி பேசுறாங்க? என் புள்ளைய 15 நாள் காவல்ல வைக்க போறாங்க. அது போதுமா உனக்கு? இப்ப சந்தோஷமா உனக்கு? உள்ள போகும்போது என்ன சொன்னீங்க? பெயில் கிடைச்சிரும், அன்பு வெளியில வந்துருவான்னு நீங்க 2 பேரும் சொன்னீங்களா இல்லையா? இப்ப என்ன ஆச்சு? டே அன்பு, இவங்க யாரையும் நம்பாத. எல்லாருமே கூட்டு களவானீங்க. இந்த மகேஷ் நல்ல திட்டம் போட்டு இந்த ஆனந்திய ஓன் தலையில கட்டிட்டான். உன் வாழ்க்கையே அன்னையில இருந்து தானே நாசமா போச்சு. நம்ம குடும்பத்தோட சந்தோஷம், நிம்மதி எல்லாமே இவங்களாலதான் போச்சு. வேணா அன்பு, இவங்க சவகாசமே வேணா உனக்கு. நீ இப்ப குழப்பத்திலயும் வேதனையிலயும் இருக்கு, அது எனக்கு புரியுது. ஆனா ஆனந்தி மேலேயும் என் மேலேயும் எந்த தப்பும் இல்லம்மா. சீக்கிரமா நான் நிரபராதியா வெளியே வருவேன். ஆமா, நிச்சயமா நீ நிரபராதின்னு நான் நிரூபிப்பேன். ரகுவோட சாவுக்கு யாரு காரணம்? அந்த ரகு யாருக்கு உதவி செஞ்சான்? ஆனந்திக்கு இந்த கொடுமையை செஞ்சது யாரு? இது எல்லாத்துக்குமே சீக்கிரமா பதில் கிடைக்கும். அதுக்கு பதில் கிடைச்ச மட்டும் என்ன நடக்க போகுது? இவதான் என் புள்ள கையால தாலி வாங்கியிருக்காளே. இதோ இவன் தானே அந்த கல்யாணத்தை பண்ணி வச்சவன். இப்ப தப்பு செஞ்சவ யாருன்னு தெரிஞ்சா இவ தாலியை கட்டி கொடுத்துட்டு அவன் கூட போயிடுவாளா? தப்பு செஞ்சவன் யாருன்னு தெரிஞ்சா அவன் செஞ்ச தப்புக்கு அவனுக்கு தண்டனை கிடைக்கும். ஆனந்திக்கு எதுக்குமா தண்டனை? ஆனந்தி என் பொண்டாட்டி. அவன் என் கூட தான் இருப்பா, என் கூட தான் வாழ்வா. ஆனந்தி, என் மேல சத்தியமா சொல்றேன், என்ன ஆனாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம வீட்டை விட்டு நீ வெளியே போக கூடாது. நீ என் பொண்டாட்டி, அந்த வீட்டுல உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நீ யாருக்கும் பயந்து அங்க இருக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்ல. இவ்வளவு நாள் அன்பு இருக்கா பாத்துப்பான்னு இருந்தல்ல, இந்த 15 நாள் நீதான் உன்னை பாத்துக்கணும். உனக்குள்ள தூங்கிட்டு இருக்காள்ல செவரக்கோட்டைக்காரி, அந்த செவரக்கோட்டை ஆனந்திய வெளியே கூட்டிட்டு வா. உன்னை யாராலையும் எதுவுமே செய்ய முடியாது. இந்த பிரிவு நம்ம உறவை இன்னும் பலமாக்குமே தவிர மற்றவங்க ஆசைப்படுற மாதிரி பலவீனமாக்காது. தைரியமா இரு, யாருக்கும் எதுக்கும் பயப்படாத, புரியுதா?